ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யாமினி தமிழோட இணைவோம். இன்றைக்கி யாமினி பிரபு விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில வெஜிடபிள்ஸை வச்சு ரொம்ப டேஸ்டியாக செய்ய முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இது 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. வாங்க பார்க்கலாம். நான் சாதம் பார்த்திங்கன்னா வடித்து தான் செய்ப்பேன். எப்பயுமே வடிக்க தான் செய்வேன். அதனால் நான் வடித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 5 to 7 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் ஹீட் ஆன பின்னாடி 2 பிஞ்ச் பட்டை, 4 கிராம்பு, 2 டீஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். இதை மட்டும் சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இதெல்லாம் இப்போ ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்ச பின்னாடி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்ச பின்னாடி தான் ஆட் பண்ணணும். பொரியும் போது தான் அதில் இருக்கக்கூடிய மனமும் ஃப்ளேவரும் அந்த எண்ணெயில் இறங்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ அந்த குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆனியன் அதோடு சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வதக்கிறதுக்கு தேவையான நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் செய்கிறதுக்கு சொல்லக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா 4 பேர் சாப்பிட்லாம். உப்பு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. கண்ணாடி பக்குவத்தில் வரணும். அது வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. கிட்டத்தட்ட 1 minutes 2 minutes அளவுக்கு நல்லா வதக்கிற பின்னாடி ஒரு 10 பீன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி விட்டு எதுவும் பண்ண போகிறதில்ல, ஆயிலே தான் வதக்க போகிறோம். அது சீக்கிரமாக வதங்கணுன்னா நம்ம அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் கேரட்டு பீல் பண்ணி அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 minutes இந்த காயெல்லாம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேபேஜ், குட்டியான கேபேஜ் பெருசாக இருந்தால் ஆஃப் எடுத்துக்கோங்க. அது எந்த கலராக இருந்தாலும் ஓகே தான். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கி 3 minutes வதங்கணும். ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க. ஒரு 30 செகண்டுக்கு ஒன்ஸ் எடுத்து இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 minutes ஆன பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே 1 டீஸ்பூன். நான் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி செய்ப்பேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரே ஒரு துண்டு இஞ்சும் ஒரு 5 பூண்டும் நசுக்கி அதுவும் இதோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. கைவிடாமல் வதக்குங்க. கை விட்டிங்கன்னா கரிஞ்சிரும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா வதக்குங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். திரும்ப அதை வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் நல்லா எடுத்து வதக்கி விடுங்க. அதுதான் நமக்கு இந்த எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த கேப்பில் என்ன பண்ணணும், ஒரு 4 முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை இதோடு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா அந்த முட்டைலாம் உடஞ்சி தனித்தனியாக பொரியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும். உடச்சி விட்டு நல்லா வதக்குங்க. நான் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டே பாருங்க. நல்லா வதக்குங்க. எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ நல்லா வதக்குங்க. இது ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வந்த பின்னாடி தான் அந்த முட்டைலாம் வெந்து வந்த பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணணும்னா மசாலாலாம் ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. 1 டேபிள் ஸ்பூன் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா உப்பு. திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையானது ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட கோஸ் இல்லைன்றதால நான் சேர்க்கலை. உங்கள்கிட்ட கோஸ் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி பாருங்கள். இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம எப்படி வெளியில் போய் கடையில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றோமோ அதே போல் இருக்கும் எக் ஃப்ரைட் ரைஸும். சேர்த்து இப்போ பாருங்கள், மசாலா சேர்த்து நல்லா வதக்கும். எந்த அளவுக்கு வதக்கணுமோ வதக்கணும். அந்த முட்டையை தூள் பண்ணி விட்டு வதக்கணும். நல்லா அப்படி இப்படி எடுத்து
அந்த கரண்டியில் இப்படி கொட்டும் போது வாணலில் உதிரி உதிரியாக கீழே விழணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இப்போ வரும்போது கொஞ்சம் ஆயில் இல்லாமல் ட்ரையாக இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா இறக்கி உதிரியாக வர அளவுக்கு குத்தி குத்தி விட்டு வதவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதம் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்து கொட்டி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கரண்டியிலேருந்து உதிரி உதிரியாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது போல் வீடியோ பார்க்க யம்னி பிரபு விலாங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டெய்லி வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.